ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் ஒரு பாரம்பரியமான ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதாவது பொரி விலங்காய் உருண்டை. இது பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதில் செஃப் ஆஃப் த வீக் வாங்கின அக்ஷய் கமல் அவர் செஞ்சுருந்தார். அது பார்த்திங்கன்னா நம்ம செஃப் எல்லாருமே நல்லா பாராட்டினாங்க. அந்த டிஷ் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அந்த கடாய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்காம அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது சிறுபருப்பு. அது சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். கலர் மாறிடக்கூடாது, ரொம்ப கருகிடவும் கூடாது. அது பொன்னிறமாக வரும்ல, அந்த மாதிரி வறுத்துக்கணும். அதில் வாசனை வரும் நமக்கு இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். மாற்றினதுக்கப்புறம் திரும்ப அதே கடாய் வச்சுட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி, வீட்டில் நீங்கள்லாம் சாதம் வடிப்பீங்க இல்லையா, அந்த அரிசி சேர்த்துக்கணும். பச்சரிசி வேண்டாம். இதை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நான் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது சேர்த்த உடனேயே நல்லா அந்த அரிசியெல்லாம் பொரிஞ்சிரும். நிறைய பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா அரிசியெல்லாம் பொரிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மாற்றினதுக்கப்புறமா திரும்ப அதே கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் மறுபடியும் சூடு பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்து ரெண்டையும் லேசாக சூடு வர அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த பொரி விலங்காய் உருண்டை பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். தேங்காய் இல்லாமல் செஞ்சால் 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சீர்வரிசையிலலாம் கூட ஒரு ஸ்வீட்டாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான். இப்போ அது வறுத்துட்டு அதையும் ஒரு ஓரமாக வச்சாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரம் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அந்த நெய் லேசாக மெல்ட் ஆகி சூடு வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வரும்போது தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் குட்டி குட்டி இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணிக்கிட்டேன். இது போடும்போது நம்ம இந்த பொரிவிலங்காய் உருண்டை சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை லேசாக நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நெய்யோட இந்த ஃப்ளேவர் கூட தேங்காயும் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த நெய் கூடவே சேர்த்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். நம்ம சேர்க்கும்போது நெய் தேங்காய் ரெண்டையுமே தான் சேர்க்க போகிறோம். இப்போ அதே பாத்திரம் வச்சுட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம நார்மலாக அரிசியெல்லாம் எடுத்துருந்தோம் இல்லையா கப்பு, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இந்தளவுக்கு ஒரு இனிப்பு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் நான் வடித்து எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அதில் வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதனால் இப்போ வேறு பாத்திரத்தில் கரைஞ்சதுக்கப்புறம் மாற்றிட்டேன். இப்போ இதை தான் நம்ம பாகு பக்குவத்துக்கு கொதிக்க வைக்க போகிறோம். அது அடுப்பில் நல்லா சூடாகிட்டு இருக்க டைங்களில் வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை ரெடியாக இருக்குது. அதே மாதிரி அரிசி பருப்பு ரெண்டையும் நம்ம பொரிச்சிருந்தோம் இல்லையா, அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கினதுக்கப்புறமா அதில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் நல்லா பொடிச்சிட்டு அதை சலிச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம உருண்டை பிடிக்கும்போது 1-2 கொஞ்சம் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அது வாயில் கடிபடும் போது ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால நான் ஈவனாக சலிச்சு ஒரே மாதிரியான அளவுக்கு மாவு சலிச்சு எடுத்துக்க போகிறேன். மிச்சம் உள்ளதை மறுபடியும் அரைச்சிட்டு மறுபடியும் நான் சலிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி சலிச்சதுக்கப்புறமா குருணையாக உள்ளதெல்லாம் மேலே வந்துடும். அதை மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம சலித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாவு ஒரே மாதிரி கிடைக்கும். நான் அந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நமக்கு ரெடியாக இருக்குது ஒரே மாதிரி. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்வீட் என்ன செஞ்சாலும் அந்த ஸ்வீட்டை நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். அதை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை இருக்குல்ல, உங்களுக்கு விருப்பம் போல் நான் ஒரு அரை 1/4 கப் அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு நிறைய சேர்த்துட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு கம்மியாக சேர்த்து சாப்பிட்டா பிடிக்கும். உங்களுக்கு விருப்பம் போல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காய் இருக்குல்ல, அதை நெய் கூடவே அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பில் பாகு கொதிக்க வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும். ஒரு பாகு பக்குவத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இன்னும் நம்ம ஈஸியாக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதில் ஊற்றுனீங்கன்னா கரையாமல் இந்த மாதிரி ஒரே லெக்கில் இருக்குது அப்படின்னா கரெக்டான பாகு ரெடி ஆகிடுச்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம மாவு இந்த மாதிரி கடலை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த வெள்ளைப்பாகு பயங்கர சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கை மறந்துட்டு கூட வச்சிடாதீங்க. இது வச்சுட்டு கரண்டி வச்சு
நல்லா எல்லா இடமும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணிவிட்டு உங்கள் கை பொறுக்க தான் அந்த உருண்டை பிடிச்சி எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வரவே வராது. அதனால் ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சூட்டோட சூட்டாக நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். அது வந்து கொஞ்ச நேரம் கூட ரொம்ப நேரம் ஆற விட்டுறாதீங்க. அதே மாதிரி ரொம்ப கொதிக்கிற மாதிரியும் கை வந்து வச்சிடாதீங்க. அந்த மாதிரி கவனமாக பாருங்கள். உங்களுக்கு வந்து சுக்கு ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம். நான் அது சேர்க்காமையே செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சூடோடவே நான் வந்து வேகமாக உருண்டை பிடிச்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு பிடிக்கிற பக்குவத்துக்கு உருண்டைகள் வரும். இல்லைனா வந்து ரொம்ப இந்த பாகு பக்குவம் அப்படிங்கிறதுக்காண்டி உதிரியாக ஆகிட்டு நமக்கு ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. இதே மாதிரி எல்லா உருண்டையுமே நான் உருண்டை பிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்து சும்மா அந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி எடுத்து நம்ம வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த சூடுக்கு அதுக்கும் மாவு வந்து அப்படி இழுத்துக்கும். அதை வந்து நம்ம ஒரு 10-15 நாள் தேங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா வச்சுக்கலாம். தேங்காய் இல்லாமல் செஞ்சிங்கன்னா 1 மாதம் கூட நம்ம ஒரு ஸ்நாக்காக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியானது, பாரம்பரியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான பாரம்பரியமான ஒரு நிறைய வந்து ஒரு விசேஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டில் வச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது பொரி விலங்காய் உருண்டை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு செஃப் ஆஃப் த வீக் வாங்கின ஒரு ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் குக் வித் கோமாளி பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஷோ அது. அதுலேருந்து தான் இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.